பேராசிரியர் பழைய பேப்பர்களை கொண்டு போய் பேப்பர் கடையிலே போட்டார். பேப்பரை வாங்கி எடை போட்ட பெரியவரை பார்த்தவுடன் இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. பெரியவரை, நீங்க தானே இந்த ரயில்ல பழைய பாட்டெல்லாம் பாடுவீங்க? ஆமா சார் என்று பெரியவர் சொன்னார். உங்களுடைய ரசிகன் சார் நான். அப்படியா சார்? என்ன சார் திடீர்னு இங்க வந்துட்டீங்க என்று கேட்டார் பேராசிரியர். அதுவா சார், எங்களுடைய தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு சார், அதனாலதான் இங்க வந்துட்டேன் என்று சொன்னார் பெரியவர். பேராசிரியர் கேட்டார், எல்லா பிச்சைக்காரங்களும் பழைய பாட்டை தானே பாடுறீங்க, ஏன் புது பாட்டு பாடுறதில்லை? ரயில்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, எல்லா இடங்கள்லயுமே பழைய பாடல்கள் தானே பாடுறாங்க என்று கேட்டார். அதற்கு பெரியவர் சொன்னார், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். பட்டிமன்றத்துல பேசுறவங்க பழைய பாட்டா புது பாட்டான்னு பேசிட்டு பணம் வாங்கிட்டு போவாங்க. நாங்க வயிற்று பொழப்புக்கு பிச்சை எடுக்கிறோம். இந்த மாதிரி பகுத்து பார்க்கிற வேலையில எங்கள்கிட்ட இருக்காது. பழைய பாட்டிலையும் நல்ல கருத்துக்கள் இருக்கு, புது பாட்டிலையும் நல்ல பாடல்கள்லாம் இருக்கு. சரி பெரியவரை, ஏன் அந்த தொழிலை விட்டுட்டீங்க வந்தீங்க? அதான் நல்ல வருமானம் வரும்ல. ஒரு நாளைக்கு 300-400 ரூபாய் சம்பாதிப்பேன் சார். இப்ப காலங்கள் மாறுகிற பொழுது எப்படி பாடல்களும் மாறி போச்சோ அது மாதிரி மனித மனங்களும் மாறி போச்சு. விஞ்ஞானம் எல்லாத்தையும் ஒழிச்சிருச்சு. அப்படியா? சரி பெரியவரை, நீங்க மட்டும் உங்களுடைய வாய்ஸ் அப்படியே டிஎம்எஸ் மாதிரியே இருக்கு. அந்த காலத்துல நீங்க மட்டும் சினிமாவில் போய் பாடி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டிஎம்எஸ் தோத்து போயிருப்பார் என்று சொன்னார். பெரியவர் பெருமூச்சு விட்டு நொந்து கொண்டே சொன்னார், சார், இந்த மாதிரி உசுப்பேத்தியே பிச்சை எடுக்க விட்டாங்க சார். நான் பியூசி வரைக்கும் படித்தேன் சார் பூண்டி காலேஜில். எனக்கு 4 ஏக்கர் திருவையாத்துல இருந்துச்சு நிலம். காலேஜில் நல்லா பாடுவேன் சார், கிராமத்துலயும் நல்லா பாடுவேன் சார். எல்லா பயிலும் சேர்ந்து நீ டிஎம்எஸ் மாதிரி பாடுறன்னு சொல்லி உசுப்பேத்தி 4 ஏக்கர் நிலத்தை வித்துட்டு மிகப்பெரிய கனவோட ரயில்ல பயணம் பண்ண சார். ரயில் பயணத்தப்ப எங்க பார்த்தாலும் என் குரல் ஒலிக்கிற மாதிரியே கேட்டுக்கிட்டு போனேன் சார். மெட்ராஸ் போய் இறங்கினேன் சார். நான் நிறைய பணம் வச்சிருந்தேன். நான் ஒரு அக்மார்க் கிராமத்தான் சார். அந்த காலத்துல சினிமாவில் உள்ள பாதி பய ஹால்மார்க் திருட்டு பசங்க சார். என்ன பண்ணா, எம்எஸ் விஸ்வநாதன் எனக்கு சொந்தக்காரன்னு சொன்னா சார். அவர் ஒய்ஃப் எனக்கு சொந்தக்காரங்கன்னு சொன்னா சார். வேதா அவரோட சொந்தக்காரன்னு சொன்னான். அப்புறம் சங்கர் கணேஷ் சொந்தக்காரன்னு சொன்னான். பார்சாரதின்னு ஒருத்தர் இருந்தார், அவரு சொந்தக்காரன்னு சொன்னான். எல்லா காசையும் பிடிக்கிட்டு விட்டானுங்க சார். எந்த ரயில்ல கனவோட பயணம் செஞ்சனோ அதே ரயில்ல பிச்சை எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு சார். அதுவே தொழிலாகி போச்சு. நீங்க பேராசிரியர் மாதிரி தெரியுது. ஒன்னே ஒண்ணு எனக்காக சொல்லுங்க சார். உங்க பசங்கள்டெல்லாம் சொல்லுங்க, இந்த மிமிக்ரி பண்றது, இமிட்டேட் பண்றது இதெல்லாம் ஒரு மன நோய் சார். அதாவது நம்ம எதுலையுமே முன்னோடியா இருக்கணும் சார். முகமூடி போட்டுக்கிட்டு இருக்கவே கூடாது. முகமூடி ரொம்ப நாள் போடவே முடியாது சார். எல்லாரும் டிஎம்எஸ் மாதிரி பாடுறதுன்னு சொல்லி நான் என் வாழ்க்கையை பாருங்க எப்படி ஆகிப்போச்சு. அது மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸ் தெரியாம இந்த மிமிக்ரி பண்ணுவான். அப்புறம் இந்த மிமிக்ரி பண்ணவொடனே எல்லாரும் சேர்ந்து உசுப்பேத்தி நல்லா பண்றம்மா. சில பேர் நடிப்பான் பைத்தியம் மாதிரி, நல்லா பைத்தியம் மாதிரி வேஷம் சூட் ஆகுதும்மா. அது மாதிரி என் ஃப்ரெண்டு பைத்தியம் மாதிரி நடிச்சான் சார். ரொம்ப நல்லா நடிச்சான், எல்லாரும் நல்லா நடிச்சா கடைசியில பைத்தியமாவே ஆயிட்டான் சார். அதனால நான் உங்களை கெஞ்சி கேட்கறது என்ன தெரியுமா சார், பசங்கிட்ட எல்லாம் சொல்லுங்க சார், உலகத்துல நம்ம எதை வேணாலும் தொலைக்கலாம் சார், தொலைக்கிறதை பெற முடியும். நம்மளுடைய அடையாளங்களையும் நம்பையும் தொலைச்சிட்டோம்னா அதை திரும்ப பெறவே முடியாது. ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் தனி திறமை இருக்கு சார். அந்த திறமையை கண்டுபிடிச்சு அவனுக்குன்னு ஒரு பாணியை கிரியேட் பண்ணி வாழணுமே தவிர அடுத்தவனுடைய இமேஜை மனசுக்கு கொண்டு போகவே கூடாது. என்ன சார் கொண்டு வந்தோம்? எதுவுமே நம்ம கொண்டு வரல. காரல் மார்க்ஸ் சொன்னா சார், இழப்பதற்கு ஏதுமில்லை தன்மானத்தை தவிர. 100க்கு 100 உண்மை சார். இந்த உண்மைய எல்லார்ட்டையும் சொல்லுங்க சார்.
ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய சொல்லுங்க. இல்லையா நல்ல புத்தகங்களையாவது படிக்க சொல்லுங்க சார். பசங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவையாக இருக்கும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார் பெரியவர். பெரியவரை ஆச்சரியத்தோடு வாஞ்சையோடு பார்த்து கொண்டே இருந்தார் பேராசிரியர்.